எழுத்தாளர் காங்கேயம் அப்பு அவர்களால் எழுதப்பட்ட வட்டார வழக்கு என்ற வகையமைப்பை கொண்ட இந்நாவலுக்கு மதிப்பீட்டுரை வழங்க காங்கேயம் கல்வி நிறுவனங்களின் அட்மிஷன் மற்றும் அவுட்ரீச் தலைவர் முனைவர் விக்ரமாதித்தா கிங் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மேடையில் வீட்டிற்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு புக்கு வருதுங்கிற யதார்த்தமாக தான் நான் அப்பு சாரை சந்தித்தேன். சந்திக்கலைன்னா உள்ளூரில் என்னோடய பேர் அப்பு, அதனால் இந்த புக்கை படிச்சிடணும் அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு தாட்டு. ரெண்டாவது அதில் 2 பக்கம் பிறக்கினதுமே சின்னச்சாமி எங்கள் அப்பாவோட பேர். இந்த புக்கை படித்தே ஆகணும். அப்போ ஒரு வாரமாக படிக்கவே இல்லை. இந்த புக்கை சார் கொடுத்துட்டு போய் 5 நாள் ஆச்சுங்க. ராத்திரி பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு உட்காந்து 2 மணிக்கு முடிச்சிட்ட புக்கை அண்டர்லைன் எல்லாம் பண்ணி. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த புக்கு படிக்க நீங்கள் கதை சொல்லிட்டா சுவாரஸ்யம் போயிடும், ஆனால் கண்ணில் தண்ணி வரும் உள்ளே போய் படிச்சிங்க அப்படின்னா. ஒரு பாகத்துலேயும் ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். நாளும் ஒவ்வொரு விழாவில் ஒன்று கூடும் நாம் இன்று நாவல் வெளியீட்டு விழாவில் ஒன்று கூடி இருக்கிறோம். மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் மதிப்பீட்டுரை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடையாளம், இது இந்த நாவலின் பெயர். இந்த நாவலை எழுதியவர் இன்று நம் முன்னே பணிவாய் அணிகலனாய் அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய திரு காங்கேயம் அப்பு அவர்கள். கொங்கு மண்ணின் அடையாளங்களின் ஒன்றாகிய காங்கேயம் வட்டார மக்களின் வாழ்விலே பதிவு செய்கிறது இந்த அடையாளம். ஜாதி மத பேதமற்ற சமத்துவத்தோடு இந்த மண்ணில் அனைத்து பிரிவு மக்களும் ஒற்றுமையோடு ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறார்கள். இது நம் கொங்கு மண்ணுக்கே உரிய பாரம்பரியம். இதை கதை சொல்லும் கதை மாந்தர்களின் வழியாக உணர்த்தி சொல்கிறார் அப்பு அவர்கள். ஒருதாய் வயிற்று மக்களாக இருந்தாலும் உறவும் பிரிவும் சகஜம். அப்படி உயிரான அண்ணன் தம்பி ரத்தினசாமி சின்னச்சாமி என்ற 2 அண்ணன் தம்பிமார்கள் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அன்பு திருமணத்திற்கு பிறகு அவரவருக்கென தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவைகள், அதன் வழியான பொருளாதார தேவை, அதன் அடிப்படையில் அண்ணன் ரத்தினசாமி தம்பியை தன்னிடமிருந்து பிரித்துவிட பார்க்கிறார். அதை உணர்ந்து கொண்ட தம்பி அண்ணனுக்கு தானே பிரிந்து சென்று தன்னுடைய தொழில்நுட்ப திறமையாலும் கடினமான உழைப்பாலும் சுயமாக தனித்து இயங்கி வெற்றி பெறுகிறார். இந்த பாச போராட்டத்தில் இருவருடைய மனைவியரின் பண்புகளை நேர்முரணாக சித்தரிக்கிறார் நமது அப்பு அவர்கள். எனக்கு பிடித்தது இந்த கதையில் வரும் கதாமாந்தர் மரகதம். அந்த மரகத கல் மாதிரி தாங்க அந்த கதாபாத்திரம். மரகதம் பெண்களிடம் இருக்க வேண்டிய துணிச்சல், முடிவெடுக்கக்கூடிய திறன், சூழ்நிலைக்கு தக்கபடி ஆராய்ந்து தீர்வை கண்டு கணவனுக்கு சொல்லி அவனது துன்பத்தில் தோளோடு தோள் நின்ற ஒரு தோழமை மிக்க துணிச்சலான சின்னச்சாமியின் மனைவி. இந்த பண்பு எல்லோருக்கும் வந்துவிடாது, ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவதும் பெண்ணாலே என்பது தம்பி சின்னச்சாமியின் மனைவிக்கு பொருந்துகிறது. அழிவதும் பெண்ணாலே என்பது அண்ணன் ரத்தினசாமியின் மனைவிக்கு பொருந்துகிறது. இது பெரும்பான்மையான வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். அதை கதைக்களத்தில் முறையாக பயன்படுத்தி இருப்பதை கதை போக்கிற்கு வலிமை சேர்க்கிறது. அதேபோல் காங்கேயத்தின் அடையாளத்தில் ஒன்று உலகம் முழுவ வாணிபம் செய்யக்கூடிய தேங்காய்கள். அந்த தேங்காய் களத்தினுடைய தொழில்நுட்பத்தை பல இடங்களில் நுணுக்கமாக பதிவு செய்திருக்கிறார். இது இன்றைய இளைஞர்களுக்கு மட்டுமல்லாமல் தொழில் புரிவோருக்கும் இது ஒரு நல்ல தகவலாக அமைந்துள்ளது. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள் என்ற வரிகளுக்கேற்ப அண்ணன் தன்னை கைவிட்டாலும் தம்பி சின்னச்சாமி தன்னுடைய கடின உழைப்பாலும் தொழில் ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் என்ற தூய்மையான சிந்தனையோடும் இதை அவருக்கு வாழ்க்கையில் வெற்றியை தேடி தருகிறது. மேலும் மனைவியின் ஆலோசனைக்கு மதிப்பளிக்கும் ஒரு நல்ல கணவனாகவும், கணவனை முன்னேற்றுவதற்கு தன்னுடைய அறிவையும் தன்னுடைய உழைப்பையும் பங்களிப்பையும் செலுத்தும் மனைவியாக மரகதம் கதாபாத்திரம் அமைந்திருப்பது சிறப்பு. சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் பிரிவினர்களோடும் நேர்ந்து கலந்து உறவாக வாழ்ந்த சின்னச்சாமி எல்லோராலும் பாராட்டப்படுகிறார், வெற்றி அடைகிறார். இந்த புக்கை நீங்கள் படிக்கல, உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கே தெரிஞ்ச முகங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி வருவாங்க, யாரோ ஒருத்தர் உங்களுடைய லைஃப்பில். அதை கண்டிப்பாக நீங்கள் ரசித்து உள்ளே போய் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்னுமே நான் நிறையா படிச்சுட்டேன், நிறையா குறிப்பு எடுக்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி ஒரு சம்பவம் கண்டிப்பாக லைஃப்பில் நடந்திருக்கும். அதை அவங்க முன்னாடி வருவாங்க, ஆனால் வேற ஒரு பேரில் வருவாங்க. வாய்ப்பு வழங்கியமைக்கு நன்றி.